நாகேந்திரனோட ஒரு 4-5 வயசு பெரியவர். அவரோட ஒரு 2 வயசு சின்னவர் வந்து ஒருத்தர் அப்போது இருந்த ஒரு பிரபல ரவுடி வந்து வெள்ள ரவி. இந்த வெள்ள ரவி விஜி அவங்களோட தொடர்பு வந்து நாகேந்திரனுக்கு கிடைக்குது. அப்போ அவரை வந்து வெட்டிடுறாங்க. எப்படின்னு கேட்டா அந்த வெள்ளை சுப்பையா, அந்த இரும்பு கடை சுப்பையாவே வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு அவர் செத்துட்டாருன்னு நினைச்சு வந்துடுறாங்க. அவரை கொண்டு போயிட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில வச்சிடறாங்க. ஸ்டான்லி மருத்துவமனையில வச்ச உடனே பார்த்தாதான் தெரியுது, இவங்களுக்கு தகவல் வருது, ஆம்ஸ்டாங்கோட திருமணத்திற்கும் ஆம்ஸ்டாங்கோட குழந்தை பிறந்த நாளுக்கும் நாகேந்திரன் மகன் அஸ்வத்தாமன் வந்திருக்காரு. அது இல்லாம அஸ்வத்தாமன் வந்து என்ரோல் பண்ணியிருக்காரு, வழக்கறிஞரா என்ரோல் பண்ணிட்டு ஆம்ஸ்டாங் கிட்ட போயிட்டு மரியாதை இவர் தான் அடிக்கடி அங்க போயிருக்காரு. அவங்க போயிருக்காரு. இவங்களுக்குள் பிர்லா போஸ கரெக்டா பிளான் பண்ணி அவர் போறாரு. எந்த இடத்துல ஒரு வெட்டணும், எந்த ஸ்பீட் பிரேக்ல முதல் 2 ஸ்பீட் பிரேக் இருக்கும், அடுத்து எந்த ஸ்பீட் பிரேக்ல ஒரு வண்டி ஸ்லோ அதை அந்த இடத்துல வெட்டணும், பிளான் பண்ணி பிர்லா போஸ வெட்டிடுறாரு. பிர்லா போஸ வெட்டினதுக்கு அப்புறம் உடலுக்கு நிறைய ஒரு திருமணம் செய்தது வந்து மற்ற எந்த இதுலயுமே நடக்காது, அது சினிமால தான் நடக்கும், எப்படி பண்ணாங்க அப்படின்னு பல பேர் கேட்டாலும் அஜித் ராஜாக்கு நாகேந்திரன் கொலைகாரன், கொள்ளைக்காரன், திருடன் எப்படி வேணாலும் சமூகம் பேசட்டும். அஜித் ராஜாக்கு அப்பன் நாகேந்திரன். அப்பா அவங்க அப்பாவோட இறப்புக்கு நேரம் அஜித் ராஜா வடசென்னையில் பல ரவுடிகள் வாழ்ந்தார்கள், பல சௌரிகள் காலோச்சினார்கள், பலர் வந்தார்கள், பல பேர் கெடுதல் பண்ணாங்க. ஆனா வணக்கம் சார். வணக்கம் சார், சமீபத்தில் வந்து ரவுடி நாகேந்திரன் அவர்கள் வந்து உடல்நலக்குறைவால உயிரிழந்தாரு. ஃபர்ஸ்ட் அவர் யார் சார்? அவர் பேக்ரவுண்ட் என்ன? அதாவது சென்னை வந்து வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னைன்னு 3 பிரிவா இருக்கு. அதுல வட சென்னை பகுதியை சார்ந்த வியாசர்பாடி அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்க சத்தியமூர்த்தி நகர், அந்த பகுதி, சத்தியமூர்த்தி நகர்ல பொன்னுசாமி, காந்தம்மாள் இந்த இருவரோட மகன் தான் வந்து நாகேந்திரன். பொன்னுசாமின்றவர் ஆர்பார்ல பணி செய்தவர். இந்த காந்தம்மாள் அப்படின்றவங்க வந்து அவங்களோட பூர்வீக வேலை என்னன்னா, அவங்க பூர்வீக தலைமுறை அவங்களோட வேலையில என்னன்னா பால் கறந்து வியாபாரம் பண்றது, மாடு வச்சு பால் கறந்து வியாபாரம் பண்றது, இதுதான் அவங்களோட பூர்வீக தொழில். இப்போ அந்த பொன்னுசாமி காந்தம்மாளோட பெரிய முதல் மகள் யாருன்னா பாளையத்தம்மாள்னு ஒருத்தங்க இருக்காங்க, பாளையம்மாள்னு ஒருத்தங்க. அந்த பாளையம்மாளுக்கு அப்புறம் அதான் நாகேந்திரனோட அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க இப்ப இறந்துட்டாங்க. அவங்களுக்கு பிறகு வந்து நாகேந்திரனுக்கு பிறகு ஒருத்தர் முருகன்னு ஒரு தம்பி இருக்காரு. முருகனுக்கு பிறகு பிர்லா போஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இருந்தாரு, அவரும் படுகொலை செய்யப்பட்டார். பிர்லா போஸுக்கு பிறகு கற்பகம்னு ஒரு சகோதரி, அவங்களுக்கு பிறகு ரமேஷ்னு ஒருத்தர். அப்போ ஒரு அக்கா, ஒரு தங்கை, 3 தம்பிகள் நாகேந்திரனுக்கு. இவர் வந்து அந்த பகுதியிலேயே வந்து பிறந்து வளர்ந்தவர் தான். ஸ்கூல் தான் போயிருக்காரு, நார்மல் ஸ்கூல் தான், அவ்வளவுதான். ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 10th எல்லாம் கூட போல, அதுக்கு முன்னாடி அவ்வளவுதான். பாக்ஸிங் அங்க வந்து பெரும்பாலும் பாக்ஸிங்னா முறைப்படி போயிட்டு பாக்ஸிங் வந்து ஒரு டோர்னமெண்ட் போய், அப்போது இந்த வடசென்னையில அந்த பரம்பரை பாக்ஸர்கள்லாம் அதெல்லாம் இவர் கிடையாது. இவர் யாருன்னா அங்க வந்து ஒருத்தர் பாண்டுரங்கன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் பாண்டுன்னு, இன்னும் கூட இருக்கதா கேள்விப்பட்டேன். அவர் கூட சேர்ந்து பாக்ஸிங்லாம் போய் நார்மலா பாக்ஸிங் போடுறது, இந்த பாக்ஸிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல, அவங்க ஹவுசிங் போர்டு வீடு அந்த சத்தியமூர்த்தி நகர்ல வந்து ஒரு 4-5 ஒரு பிளாக்ல ஒரு 2-3 வீடு, அவங்க வீடு 4 வீடு கிட்ட அவங்க வீடு இருக்குது. இப்போ அப்ப எத்தனை வீடு இருந்துச்சுன்னு தெரியல. அந்த பிளாக்ல கட்டி விட்டுட்டு, மாடியில இருக்க வீட்டுல பாக்ஸிங் இதை கட்டி விட்டுட்டு வீட்லயே உட்காந்து பாக்ஸிங் குத்திக்கிட்டே இருக்கிறது தான் அவருடைய வேலையா இருந்துச்சு. இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது அந்த பாக்ஸிங்னா ஒரு தோரணை இருக்கும்ல, அந்த நெஞ்ச நிமித்தி நடந்து போறது, அந்த பாக்ஸிங்னா அந்த உடம்ப இது மாதிரி இருக்கிறது, இப்படி காட்டும் போது அவருடைய வேலை என்னன்னு கேட்டா பால் கறந்து அவங்க அம்மாவுக்கு உதவி செய்யறது, பணம் அவங்க அம்மா. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அப்பகுதியில் அவங்க வட்டிக்கு விட்டு இருந்தாங்க, அவங்க சாராய வியாபாரமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற, சாராய வியாபாரமும் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்ற ஒரு
பரவலா பேச்சு பேசப்படுதாங்க. பேச்சு போயிட்டு இருக்கு. அப்போ பணத்துக்கு ஒண்ணும் குறையெல்லாம் ம், கிடையாது. ம். ஆ, தேவையான பையனுக்கு பையன் கூட இருக்கான். தேவையான காசு வரும்னு வச்சுக்கங்க. ம், ம். இந்த காச வச்சுட்டு அப்படியே இருக்கும்போது, இவருக்கு வந்து ஒரு விஜின்னு ஒருத்தர் நட்பு ஏற்படுது. ம், ம், ம். இந்த விஜின்றவர் யாருன்னு கேட்டா, அவரோட கொஞ்சம் குறைந்த, அதாவது விஜின்ற ஒரு நபர் இருக்காரு. நாகேந்திரனோட ஒரு 4, 5 வயசு பெரியவரு. ம், ம். அவரோட ஒரு 2 வயசு சின்னவர் வந்து ஆ, ஆ. ஒருத்தரு, அப்போது இருந்த ஒரு பிரபல ரவுடி வந்து வெள்ள ரவி. இந்த வெள்ள ரவி, விஜி அவங்களோட தொடர்பு வந்து அதான், அதான் ஃப்ரெண்ட்ஸ். நாகேந்திரனுக்கு கிடைக்குது. அப்போ அவங்க கூடயே அப்படியே இருக்கும்போது, பல பேர் வந்து அவங்க என்ன பண்றாங்க, அப்போ முதல் ஒரு விஷயம், ம். அந்த நெறைய பேர் சொல்லுவாங்க, ஸ்டான்லி சண்முகம் கொலை வழக்கு அவர் தண்டனைப்பட்டாரு அப்படின்னா, ம், அதெல்லாம் ம். உண்மைதான், மாற்று கருத்து இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி இவரு எங்க இருந்து இவரோட வழக்குகள்லாம் வருதுன்னா, ம், ம். அந்த வெள்ள ரவி அவருடைய அவருக்கு தனிப்பட்ட பகை ஒண்ணு இருக்கு. ஆ. அந்த வெள்ள ரவியோட தனிப்பட்ட பகை இருக்கு. அந்த நண்பருக்காக அங்க ஒருத்தரு வியாசர் காலனி சுப்பையான்னு, இரும்பு கடை சுப்பையான்னுவாங்க. ம், ம். அந்த காலனி இரும்பு கடை சுப்பையா வந்து வெள்ள ரவி, அவரு கூட இருக்க விஜி, ம். இன்னும் ஒருத்தரு அந்த மின்ட் ரமேஷ்ன்னு ஒருத்தரு. ம், ம். மின்ட் ரமேஷ் கூட நம்ம இவரு நாகேந்திரன் இவங்கலாம் வந்து அந்த அவர வந்து வெட்டிர்றாங்க. எப்படின்னு கேட்டா, அந்த ஆ. வெள்ள சுப்பையா, அந்த இரும்பு கடை சுப்பையாவே வெட்டிர்றாங்க. வெட்டிட்டு அவர் செத்துட்டாருன்னு நெனச்சு வந்துர்றாங்க. ம், ம். அவர கொண்டு போயிட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில வச்சுர்றாங்க. ஸ்டான்லி மருத்துவமனையில வச்ச உடனே பார்த்தா தான் தெரியுது, இவங்களுக்கு தகவல் வருது, அவர் சாகல, உயிரோட இருக்காருன்னு சொல்லிட்டு. சரி. ஆனா இவ்வளோ தூரம் வெட்டிட்டு அவன் சாகலையே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ஸ்டான்லி மருத்துவமனைக்குள்ளேயே வச்சு அவர வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணி, ஸ்டான்லி மருத்துவமனைக்குள்ளே வச்சு வெட்டுறாங்க. வெட்டி கொன்னுடுறாங்க. சரி, சரி, சரி. அந்த வழக்குல நாகேந்திரன் பேரு முதல் முதல் ம், 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 சேர்க்கப்படுது. ம். அவர் இருந்தாரா? நேரா போய் வெட்டினாரா? அப்படின்லாம் அதெல்லாம் அது ஒரு கேள்வியா இருந்தாலும், கேள்விதான். அப்போது வந்து அந்த வழக்குல நாகேந்திரன் ம், இப்படி ம். இருக்காரு. அப்போ அந்த வழக்குல சிறைக்கு போ வேண்டிய சூழ்நிலை வருது. சிறைக்கு போயிட்டு வெளிய வராரு. ஒரு முறை சிறைக்கு போயிட்டு வந்தோனே எப்பயுமே ஒரு ஒரு தோரணை இருக்கும்ல. சிறைய தான் பார்த்தாச்சே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அது போராளி சிறைக்கு போயிட்டு வரும்போது போராட்டமும், போராளியும் வலுப்பெறுவான். ம், ம். ரவுடி சிறைக்கு போயிட்டு வரும்போது மேற்கொண்டு ரவுடியா தானே ஆ, ஆவான். ஆ. அப்படின்னும்போது இவரு முதல்ல அப்ப ரவுடியா இல்லன்னா கூட நண்பர் கூட போறாரு. ஆனா இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க வீட்ல இவரு தான் சாஃப்ட்டான ஆளு. நாகேந்திரன் தான். இவங்க தம்பி முருகன் தான் சண்டை போட்டுக்கிட்டு, பிரச்சனை பண்ணிட்டு, ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க. இவங்க வீட்ல இருக்க ஒரே ஆள் வந்து அந்த முருகன்ற ஒரு தம்பி மட்டும் தான். இப்ப அவரு இதாயிட்டாரு. ரொம்ப வயசாயிடுச்சு. ஏஜ் செக்டர் ஆயிடுச்சு. அப்போது அவரு தான் வந்து ரவுடித்தனம் பண்ணுது. சண்டைக்காரன். அவன் சண்டை போடுவான் அந்த பையன். அவன் பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு ம், ம். சண்டைக்காரன்ற ஒரு பேரே அவங்க வீட்ல அந்த முருகனுக்கு மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா, அவரு சண்டையெல்லாம் போட்டுட்டு அவரு அவங்களோட அங்க அந்த ஏரியாவோட ஒரு முக்கிய இடம் கூட் ஷெட்ன்னு ஒண்ணு இருக்கு. ம், அந்த கூட் ஷெட்ல ராபரி பண்றது, அடிதடி பண்றது, இது எல்லாமே முருகன் தான். அந்த ம், ம். ராபரி அவர்லாம் அவர் தான் அங்க சண்டை போட்டுருந்தாரு. ஆனா இவரு வந்து இந்த கொலை வழக்குல, சுபையா கொலை ம், வழக்குல போயிட்டு ம். வராரு. வந்த உடனே அவங்க வீட்டு பக்கத்துல, அதே பகுதியில இலாமலின்னு ஒரு லேடீஸ் இருக்காங்க. இலாமலி. ம், அப்போது ம். இருந்தாங்க, ம், இப்ப இல்ல. ம், ம். இலாமலி வந்து வயதானவங்க. இப்ப அவங்க வந்து சாராய வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இலாமலி. அந்த இலாமலி சாராய வியாபாரம் பண்ணும்போது, இவுங்க தாயாருக்கும் இவங்களுக்கும் ஒரு போட்டி வருது. சண்டை வருது. ஆ. அது பல பேர் என்ன சொல்றாங்க, அவங்களும் சாராய வியாபாரம் பண்றாங்க. இவங்களும் சாராய வியாபாரம். 2 பேருக்கும் இதன் நோக்கத்துல சண்டை வருது அப்படின்னு இவங்க சொன்னாலும், இதுக்கு பின்னாடி பல பிரச்சனைகள் இருக்கனால, இலாமலி வந்து இவங்க தாயார தாக்கிட்டு திட்டிர்றாங்க. ம், ம். யாரு? நாகேந்திரனோட தாயார சரி. திட்டிட்டு அடிக்க வந்துர்றாங்க. இத கேள்விப்பட்டுட்டு நேரா என்ன பண்றாரு, நாகேந்திரன். நாகேந்திரன் வந்து ம். நேரா அந்த லேடீஸ் கிட்ட போயிட்டு அவங்கள அடிச்சிர்றாரு. ம். அடிச்சிட்டு ஏதோ கையில வச்சிருந்தத வச்சு ஒரு கீறல் போட்டுர்றாரு. கீறல் போட்டாலும் அது வெட்டுன மாரி தானே வரும். ம், ம். உடனே என்ன பண்றாங்க, அவர திரும்பவும் அவர் ம். வெட்டு கேஸ்ல, ம், அதான் ம். அவங்க சாகல. இலாமலி சாகல. வெட்டு கேஸ்ல சிறைக்கு போயிர்றாரு. ம். இந்த நேரத்துல அப்பகுதியில இருந்தவர் தான் வந்து வட்ட செயலாளர், அதிமுக பிரமுகர் ம். வந்து 2 பேரு. ஒருத்தர் வந்து ஸ்டான்லி சண்முகம்னு சொல்லிட்டு, ம், அவர் ம். ரொம்ப அதிமுகல ரொம்ப ஆமா. பெருசா இருந்தவரு. அவருக்கு கூட இருக்கவரு தேசிங்ன்னு ஒருத்தர். ம், ம். நெறைய பேர் தவறான தகவல பரப்புறாங்க. என்னன்னா, ஸ்டான்லி சண்முகத்துக்கு ஸ்டாலின் சண்முகம்ன்றாங்க. ஆ, ஆ, சில ஆ. பேர் என்ன பண்றாங்க, தேசிங்குக்கு ஜெயசிங்ன்றாங்க. ம், ம். தேசிங் ஒரு பேரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு தெருமுனை பிரச்சாரம் கூட்டம் நடத்துறாரு. ம், ம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இவரும் இவங்க குடும்பத்துக்கும் அவருக்கு வந்து இந்த ஸ்டான்லி சண்முகமும், தேசிங்கும் வந்து இலாமலியோட சப்போர்ட்டர்ஸ். ஆ, ஆ. நாகேந்திரன் வந்து அவங்களுக்கு அப்ப அவரோட சப்போர்ட்டர்ஸ்னாவே இவங்களுக்கு இவங்க அகைன்ஸ்டானவர் அகைன்ஸ்டா. தானே. ஆ, ஆ. இந்த சூழ்நிலை என்ன பண்றாரு,
அவரு தெருமுனை கூட்டம்லாம் நடத்துறாரு. ம், ம். ரவுடின்றானுங்க. தெருமுனை கூட்டம்னா அப்பெல்லாம் ஸ்ட்ரீட் முனையில நடக்கும். ம். அப்ப தெருமுனை கூட்டத்துல சொல்றாரு, இப்போலாம் ரவுடின்றானுங்க. பொம்பளைங்களெல்லாம் போய் வெட்டிட்டு போயிட்டு ஜெயிலுக்கு போயிடுறானுங்க. அவனுங்கலாம் ரவுடின்றானுங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டான்லி சண்முகம் வந்து நாகேந்திரனை பத்தி அந்த தெருமுனை கூட்டத்திலேயே ம், ஒரு ம். மாரி பேசுறாரு. ரவுடின்றான், கேட்டா பார்த்தா பெண்கள போய் லேடீஸ போய் ம், வெட்டுறானே ம், ம். அப்படின்னு சொன்ன உடனே, இதெல்லாம் இவருக்கு ஒரு ரொம்ப அசிங்கமாயிடுது. ம். அதுவும்லாம் அவர் ஆண்மைய உரசி பேசிடுறாரு. ம், ம், ம். இவங்க அவர் பேசும்போது அப்பல்லாம் தெருமுனை கூட்டம்னா ரொம்ப கொஞ்சம் தரலோக்கலா பேசுவாங்க. நாகரிகம் இல்லாம கூட பேசுவாங்க தரலோக்கலா. அ அந்த மாரி அவர் பேசின உடனே அந்த பகுதியில இவர் சிறையில இருந்து வராரு. இவங்க ம். அந்த இளமலி வெட்டிட்டு அந்த ஆ. கேஸ்ல வராரு. வந்து அன்று தான் வராரு. ம். வந்து குளிக்கிறாரு. இந்த பேச்ச குளிச்சுட்டு ட்ரெஸ் கேட்டு. மாத்துறாரு. ஆ. இந்த ஸ்டான்லி சண்முகத்துக்கு அதே பகுதியில தொலைவுல ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. ம், ம். அதுக்கு பக்கத்துல இவருடைய ஸ்டான்லி சண்முகத்தோட வீடு இருக்கு. அந்த வீட்டு வாசல்ல உட்காந்து பேப்பர் ஏதோ பார்த்துட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்காரு. சரி, சரி. வராரு சிறையில இருந்து, குளிக்கிறாரு, ட்ரெஸ் மாத்துறாரு. ம். நேரா போய் ஸ்டான்லி சண்முகத்த வெட்டுறாரு ம், ம், ம். நாகேந்திரன். இப்பதான் நம்ம வெட்டினாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டா இந்த கேஸ்ல அவர் கன்விக்ட் ஆயி ம், ம். தண்டனையில இருக்காரு. ஆமா, அப்போ ஆமா. இதுதான் வெட்டுனது. அவரே வெட்டுற டைரக்ட்டா அவருடைய நேரடி பகை. அவங்க அம்மாக்காக இவர நம்மள இதுதான் அவருடைய நேரடி பகை வெட்டிறாரு. இப்போது நெறைய பேர் என்ன சொல்றாங்க, ஸ்டா ஸ்டான்லி சண்முகத்தோட ஒயின் ஷாப் ஒண்ணு ம், இருந்துச்சு. ம், ம். அப்போது தனியார் ஒயின் ஷாப். அந்த ஒயின் ஷாப்ல போய் சரக்கு கேட்டாங்க. குடுக்கலன்றதுக்கு அந்த அதாவது வெள்ளை ரவி அந்த டீம்ல நாகேந்திரன சேர்த்ததுக்கு காரணமே, நாகேந்திரன் பணம் எடுத்து செலவு பண்ணுவாருன்ற ஒரு காரணத்துக்காக தான். ம், ம். அதனால தான் அந்த டீம்லயே அவங்க வச்சிருந்தாங்க. ம், ம். அப்ப அவரு போய் ஒயின் ஷாப்ல போய் சரக்கு கேட்டாருன்றது, இப்போது அதெல்லாம் கொஞ்சம் அது கொஞ்சம் ஜோடிக்கப்பட்ட கதைகள். ம், ம். வெட்டி கொலை பண்ணிடுறாரு. சிறைக்கு போயிடுறாரு. அந்த கேஸ்ல தான் அவருக்கு ஆயுள் ஆமா. தண்டனையும். அந்த கேஸ்ல தான் ஆயுள் தண்டனை. சிறைக்கு போயிடுறாரு. சிறைக்கு போன உடனே அப்படியே இருந்துகிட்டே இருக்காரு. ம், ம். அப்படியே அந்த நிலையில என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, அந்த அந்த கொலைய நேரில் பார்த்த சாட்சி. ம். ஐ விட்னஸ். ஸ்டான்லி சண்முகத்தோட மருமகன் பிரபா அப்படின்றவர். ம், ம். பிரபா ம். அப்படின்றவர். அவரு வந்து கோர்ட்ல சாட்சி சொல்லணும். ஐ விட்னஸ். அவரு தானே போய் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது, ட்ரையல் நடக்கும்போது அவர் தானே சாட்சி சொல்லணும். ம். அவரு நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்காரு. ம். யார் போயிருக்காரு? ஸ்டான்லி சண்முகத்தோட மருமகன், ம், ம். ஸ்டான்லி சண்முகத்தோட மகள கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு ஆட்டோ. ம், ம், ம். கோர்ட்டுக்கு போறாரு. அவரு தான் ஐ விட்னஸ். அந்த இடத்திலேயே வழியிலேயே வழிமறிச்சு பிரபாவ படுகொலை செய்றாங்க. ம். ஒரு டீம். ம், ம். நாகேந்திரன் தான் சிறையில சிறையில இருக்காருல்ல. இருக்காரு. ஒரு ஆமா. டீம் படுகொலை செய்றாங்க. அப்போது ஸ்டான்லி சண்முகத்தோட மகளுக்கும் வெட்டுக்காயம் ஏற்படுது. ம், ம். இப்போ அவரு சிறையில இருக்காரு. இல்ல இந்த இடத்துல எனக்கு இன்னொரு என்னன்னா, இப்ப நீங்க சிறையில இருந்து இது பண்றாங்க. சிறையில இவர் இருக்காரு. ஒரு குழு வந்து இவங்கள வெட்டுது அப்படின்ற அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக நான் கேட்கிறேன். இன்னொரு இதுல என்ன அசம்ப்ஷன் வருது அப்படின்னா, உள்ள இருந்தே அவர் வந்து வட சென்னை போன்ற ஏரியாகள தன்னை கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு அப்படின்ற ஒரு இதெல்லாம் அது பண்ணியிருந்தாங்க. வந்து அதெல்லாம் செல்போன் வந்த காலத்துக்கு பிறகு ம், சொல்லலாம். ம், ம். செல்போன் வந்த காலத்துக்கு பிறகு தான் அதெல்லாம் சொல்லலாம். ம். இதெல்லாம் செல்போன் வர்றதுக்கு காலத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ம், ம். அப்ப பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க பங்காளிகள் பெரிய குடும்பம் வகையறா பெரிய ஆ, ஆ, வகையறால்ல. ஆ, ஆ. அவங்க வகையறாக்கள் பெரிய உறவினர் இருப்பாங்க. நமக்குன்னா என்ன நம்ம சகோதர, சகோதரி இருப்பாங்க. உங்களுக்கு ஒண்ணா ஒரு வீட்ல குடும்பத்துல ஒருத்தர் இருக்காங்க. அந்த மாரி ஒரு பெரிய வகையறாக்கள் அவங்களுக்கு இருக்காங்க. அவங்க அந்த பிரபாவ கொலை செய்றாங்க. ம். ஸ் அவங்க மனைவிய வந்து வெட்டு போடுறாங்க. உடனே இந்த கேஸ் அப்படியே நடந்துட்டே இருக்கு. ம், ம். நடந்துகிட்டே இருந்த உடனே என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, சென்னை 5வது அமர்வு நீதிமன்றம், ம், கூடுதல் ம், அமர்வு ம், ம். நீதிமன்றத்துல தீர்ப்புக்கு வந்துருச்சு இந்த ம், வழக்கு. ம். தீர்ப்பு வந்த உடனே நாகேந்திரனுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை குடுக்குறாங்க. ம், 10 ஆண்டு. நெறைய பேருக்கு இது தெரியல. ம். 10 ஆண்டு சிறை தண்டனை. ஜட்ஜ்மென்ட் காப்பி வேணா தரேன். ம். 10 ஆண்டு சிறை தண்டனை குடுக்குறாங்க. அப்பவே அந்த சிறை தண்டனை அனுபவிச்சிருந்தா நேரா நாகேந்திரன் வெளிய வந்திருக்கலாம். திருந்திருக்கலாம். ம். இல்ல செத்து போயிருக்கலாம். ம், ம், ம். ஆனா, சில பேருக்கு வந்து அப்பீல் வந்து சாதகமாவும். சில பேருக்கு அப்பீல் வந்து பாதகமாவும் ம். அப்படின்னும்போது, நாகேந்திரன் என்ன பண்ணிட்டாரு, 99ல இதெல்லாம் நடக்குது. 97, 98ல இது நடக்குது. ம், ம். 99ல வந்து ஜட்ஜ்மென்ட் வந்துருது. 99ல வந்தோனே அப்பீல் பண்றாரு. சரி. அவர் வந்து அப்பீல் பண்றாரு. அப்பீல் பண்ணி அந்த அப்பீல் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு ம், பக்கம் ம், டிராவல் ஆயிட்டே ம். இருக்கு. டிராவல் ஆகும்போது ஹைகோர்ட்ல வந்து திருப்பவும் ஜட்ஜ்மென்ட் குடுக்குறாங்க. எப்படி ம். குடுக்குறாங்கன்னா, அப்படியே விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ம், ம். இதற்கு நடுவுல வந்து தேசிங் அப்படின்னு ஒருத்தர் அந்த ஸ்டான்லி ஸ்டான்லி சண்முகத்தோட கூட இருந்த கூட ஒரு தேசிங் இருந்தவரு. ஆ, இருக்கார்ல, ஆ.
அந்த தேசிங்கும் இலாமலியும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ம். அந்த வகைரா ஓ! அவங்கன்னா நேரடியா நேரடி அவங்க ஆ. வகைரா அவங்க 2 பேர் ம், ம். வகைராவும் சேர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கோட அடுத்த தம்பி பிர்லா போஸ். ம். பிர்லா போஸ் வந்து வழக்கறிஞரா படிச்சுட்டு அவர் தான் அவங்க குடும்பத்துல ஃபர்ஸ்ட் வழக்கறிஞரா வர போறாரு. சரி. அவர வந்து கொலை செய்யறதுக்கு ப்ரீ பிளான் போடுறாங்க. ம். கரெக்ட்டா அதாவது பிர்லா போஸ் இவன் தானே அவனுக்கு எல்லாம் பண்றான். வெளிய இருந்து சட்டமா அப்ப இவனுங்க இது வக்கீலும் வந்துட்டாங்கன்னா இவங்க எல்லாம் ஆடுவாங்களான்ட்டு, பிர்லா போஸ கரெக்ட்டா பிளான் பண்ணி, ம். அதாவது அது ஒரு பெரிய ஸ்டோரி அந்த பிர்லா போஸோடது. ம். ம். அவங்க வந்து அவர் போறாரு. எந்த இடத்துல அவரு வெட்டணும், எந்த ஸ்பீட் பிரேக்ல முதல் 2 ஸ்பீட் பிரேக் இருக்கும். அடுத்து எந்த ஸ்பீட் பிரேக்ல அவரு வண்டி ஸ்லோ ஆகுதோ அந்த இடத்துல வெட்டணும். இப்படி பிளான் பண்ணி பிர்லா போஸ வெட்டிர்றாங்க. ம். பிர்லா போஸ வெட்டுனதுக்கு அப்புறம் முதல் கொலை நண்பர்களுக்காக, ம். 2வது அந்த லேடிய இது பண்ணது அம்மாக்காக, ம். 3வது தனக்காக ஒரு கொலைய கொலை செய்துட்டு செய்து. முழு ரவுடியா மாறிடுறாரு. இந்த பிர்லா போஸ் கொலைக்கு பிறகு. ம். ம். முழு ரவுடி அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்றது 10 ஆண்டு சிறை தண்டனை வந்துச்சு. பிர்லா போஸும் அந்த டைம்ல அட்டெண்ட் பண்ணி ம். ம். இத வந்து இந்த கொலை பிர்லா போஸ் கொலைக்கு பிறகு வடசென்னையில எந்த ரவுடி அதான் அவங்க தங்கச்சி கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க 2022ல. ம். ம். காகிதம் பொறுக்கிங்க அவங்க லாங்குவேஜ் சொன்னாங்க. காகிதம் பொறுக்கிங்கலாம் எதனா பண்ணிச்சுனா கூட நாகேந்திரன் பேர போட்டுருவாங்க. ம். ம். அந்த அளவுக்கு நாகேந்திரன் வந்து பேரு பேரு. பேசப்பட்டுச்சு. ம். பேசப்பட்டுச்சுன்னா என்ன? ரவுடிகள் மத்தியில ம். ம். நார்த் மெட்ராஸ்ல பெரிய ஆள். இதுக்கு ம். ம். பின்னால நாகேந்திரன் இருப்பாரோ அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ம். அசம்ப்ஷன் வந்துருச்சு. அதன் தொடர்ச்சியா என்ன ஆயிடுறாங்க, அது பிர்லா போஸ் கொலைக்கு பிறகு அவருக்கு தண்டனை கிடைச்சிருது. ம். எப்படி கிடைக்குதுன்னா, ஏற்கனவே 10 ஆண்டு தண்டனைய அப்படியே விட்டுருக்கலாம். ம். அப்பீல் போனார்ல, அப்ப 2003ல வந்து ஜட்ஜ்மென்ட் குடுத்துறாங்க. ம். எப்படி குடுத்துறாங்கன்னா, ஆயுள் தண்டனை கரெக்ட் தான். ஆ. 10 ஆண்டுகள ஆயுள் தண்டனையா மாத்திர்றாங்க. ம். லைஃப் ஃபுல்லா தன்னை சிறையில இருந்து ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு அவர் வந்துர்றாரு. உடனே என்ன ஆயிடுது, அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவர் வந்துர்றாரு. இதுக்கு நடுவுல சென்னையில இருந்தா நாகேந்திரன் நெறைய பேர் பார்ப்பாங்கன்னு, ஆரம்பத்துல இருந்து சென்னை இல்லாம கடலூர், ம். கோயம்புத்தூர், மதுரை, ம். வேலூர் ம். இப்படிலாம் அங்கெல்லாம் வேற ஒரு ரவுடி இருக்கவன, அவருக்கு கன்வீனியன்ட் ஆனது கரெக்ட்டா வேலூர்ல கொண்டு வந்து அங்க தான் டைட் பண்ணிட்டாங்க. ம். வேலூர்ல ம். வச்சுட்டாங்க. இதுக்கு நடுவுல அவங்க ஏரியாவோட பணங்கள், பொருளாதாரங்கள் இது எல்லாமே ம். வந்து பணம் எங்க இருந்து வருது அப்படின்னா, நீங்க ஒரு படம் பார்த்தீங்கன்னா, எதுக்கு ஹீரோ ஆசைப்படுவான்? ம். ம். ஏதோ ஒண்ணுத்து ஒரு பணம் வருமானத்துக்கு ஆசைப்படுவான். மார்க்கெட்டுக்கு ஆசைப்படுவான். ஆர்பாருக்கு ஆசைப்படுவான். ம். விமான நிலையத்துக்கு ஆசைப்படுவான். இங்க கடத்தல் பொருள் இது மாரி அங்க வந்து கூட் ஷெட்ன்னு ஒண்ணு இருக்கு. சரி. நார்த் மெட்ராஸ்ல ம். ம். இந்த கூட் ஷெட்டோட சாபக்கேடு என்னன்னா, அங்க யாரு வந்து ம். இது பண்ணாலும் கூட் ஷெட்ல வந்து அவங்க தான் பலிகேடு ஆயிடுவாங்க. அத யார் ஆக்கிரமிக்கணும்னு நெனைச்சாங்களோ அவங்க பலிகேடு ஆயிடுவாங்க. ம். அப்போ இந்த கூட் ஷெட்னால தான் இவ்ளோ டிராவல் ஆயிட்டே வருது. நான் திரும்பவும் பின்னோக்கி வரேன். ம். இப்ப ம். இவ்வளவு நேரம் சொன்னது இதோட பின்னோக்கி பின்னோக்கி. வரேன். ம். என்னன்னா, இந்த போனதுக்கு அப்புறம் இந்த கூட் ஷெட்ட உட்காரணும்ன்ட்டு நெறைய பேர் தேசிங்கி முயற்சி ம். பண்றாரு. ம். அப்புறம் அந்த பிர்லா போஸ்ன்ற ஒரு இங்க இடைஞ்சலா இருக்காங்க ம். ம். அப்படின்றதுனால, இந்த தேசிங்கும், இலாமலியும் சேர்ந்து இந்த பிர்லா போஸ கொலை பண்றாங்கல்ல. இதுல இவங்க வகைராக்கள்ல பிரபல ரவுடி இப்போ இறந்துட்டாரு ம். ம். 2014ல. அப்போது அந்த பக்கத்துல வடசென்னையில இருந்த கேட் ராஜேந்திரன் ஒருத்தர் பேர்லாம் அந்த பிர்லா போஸ் ம். கேஸ்ல ம். கேட் ராஜேந்திரன் பேர்லாம் வந்து அடிபட்டுச்சு. ம். ம். அவர்லாம் வந்து அந்த கொலையில அந்த வகைரா கேட் ராஜேந்திரன் வகைரா, ம். இலாமலி வகைரா, தேசிங்கி வகைரா இப்படிலாம் இருந்துச்சு. கடைசியில பார்த்தா அவரையும் எல்லாம் கொலை பண்ணி முடிச்சுட்டாங்க. ம். முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, கூட் ஷெட்ல போய் ஒருத்தர் உட்கார்றாரு. ம். உட்காரணும்னு நினைக்கிறாரு. பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் சரி, வேசர்பாடிய சரி. சேர்ந்தவர் தான். சரி, சரி. அவரு ஒரு ஒரு ஒருத்தரோட கட்சியில ஒரு பதவியில இருந்தாரு அவரு. அவரு ஒரு படுகொலை செய்யப்படுறாரு. ம். அந்த கூட் ஷெட் தான் அதுதான் வருமானம். ஏங்க முழுசா ரவுடியா மாறிட்டாரு. அப்ப ரவுடியா மாறினா பணம் வேணும்ல. பணம். ஆமா. அப்ப பணம் வேணும்னா கூட் ஷெட் தானே. இப்போ வரைக்கும் அந்த கூட் ஷெட்டுக்கு தானே அடிதடி நடந்துட்டு ம். இருக்கு. ம். அந்த கூட் ஷெட்ல அந்த பாளையம்னு ஒருத்தர் உட்கார நினைக்கிறாரு. அப்ப அந்த பாளையம் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. அந்த பாளையம் படுகொலை செய்த வழக்குல நாகேந்திரன் பேரு இருக்கு. ம். ம். அதுக்கு முன்னாடி பல வழக்குகள் அக்யூட்டல் ஆயிடும். பல வழக்குகள் பிறல் சாட்சியத்தினால அக்யூட்டல் ஆயிடும். ம். ஒருத்தர் வந்து ஹாஸ்டல் ஆயிடுவாங்க. கேஸ்ல விடுதலை ஆயிடுவாங்க. சில இதுல தண்டனை போட்டுருவாங்க. ஆனா ம். அவரு லைஃப் கிடைச்சது வந்து அந்த கேஸ்ல. அதுக்கு நடுவுல இவ்ளோ சேர்த்தாலும் ம். ம். அந்த கேஸ் கடைசியில கன்விக்ட் ஆகாம போயிடும். அடுத்து தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, இந்த பாளையம் கேஸ் கொலைக்கு பிறகு ம். சிறையில அதுக்கப்புறம் செல்போன்லாம் வந்துருச்சு ம். அந்த ம். காலகட்டத்துல. அப்புறம் செல்போன்லாம் அதிகமா பயன்படுத்துறாருன்னு அவர் மேல எந்தெந்த சிறையில தவிர செல்போன் பயன்படுத்துறாருன்னு அப்பப்போ வழக்கு போட்டாங்க. போட்டுக்கிட்டே இருக்கும்போது கடைசியா அவர் ஒரு பெரிய கொலையில வந்து பெரிய கொலை. அதுனா என்னன்னா, அ அதாவது ரவுடி பாம் சரவணன்னு இப்ப ஒருத்தர் இருக்காரு. ம். பாம் ம். சரவணன். ம். சிறையில தான் இருக்கணும் அநேகமா.
அவருடைய அண்ணன் வந்து தென் என்ற தென்னரசு. அவர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியில படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கோட கட்சியில வந்து ஒரு ஒரு முக்கிய நிர்வாகியா இருந்தாரு. அவரு வந்து அவருக்கு ஆம்ஸ்ட்ராங் வலதுகரம் மாரி. அப்ப அவரை வந்து கொலை செய்யறதுக்கு ஒரு டீம் பிளான் பண்ணுது. அப்போ வந்து அவருடைய அம்மா, அவங்க மனைவி 2 பேரையும் கூட்டிட்டு அவர் வந்து என்ன பண்றாரு, திருவள்ளூர் பக்கத்துல இருக்க தாமரைப்பாக்கம் பக்கத்துல தாமரைப்பாக்கம் கூட்டு ரோட் பக்கத்துல வெங்கல் தாமரைப்பாக்கம் கூட்டு ரோட்ல ஒரு உறவினர் திருமணத்துக்கு போறாரு. போயிட்டு கீழ வந்து கார எடுத்துட்டு வர்றாரு. அவங்க அம்மா, அப்பா உட்கார்றாங்க. அவங்க அம்மா உட்கார்றாங்க. அவங்க மனைவி உட்கார்றாங்க. அவங்க 2 பேரும் வண்டியிலேயே இருக்கிறாங்க. அந்த டைம்ல ஒரு டீம் அட்டெண்ட் பண்ணி அவர தென்னரச வந்து படுகொலை செய்றாங்க. பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த தென்னரச படுகொலை செய்றாங்க. அந்த கொலையில வந்து அவங்க மனைவி கையெல்லாம் வெட்டுப்படுது. அவங்க காருக்குள்ளேயே உட்கார்ந்திருக்காங்க, வெட்டுப்படுது. அப்போது அதை தேடி பார்க்கும்போது அந்த கொலைக்கு ஃபுல் ப்ரீ பிளான் எல்லாம் பண்ணுது படுகொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷ் அவர்தான். அந்த ஆற்காடு சுரேஷ் டீம் தான் ஃபுல்லா இருந்து வேலை பார்த்திருக்கு. அப்ப இதுக்கு பின்னால இருந்து இயக்குனது யாருன்னு பார்க்கும்போது சிறையில இருக்க நாகேந்திரன் அவர் பேர்ல 120B போடுறாங்க. அப்போ வந்து இவரும் போய் இறங்கல. அதாவது ஆற்காடு சுரேஷும் சிறையில தான் இருக்காரு. அவரும் 120B, இவரும் 120B. அந்த கொலையை சம்பவம் பண்றாங்க. இன்னும் நம்ம ஜெயில இருந்தாவே இவ்வளவு பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த 2015 காலகட்டத்துல தூக்கிட்டு போயிட்டு சிறைக்குள்ளேயே ஸ்பெஷல் செக்யூரிட்டில வச்சிட்டாங்க. அப்ப அது உண்மைதானே? அவரை சுத்தி இருக்க சிறைக்குள்ள இருந்தே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாருன்றது உண்மைதானே? 2000 தென்னரசு கொலை வந்து என் நினைவு சரியா இருந்தா 2015. 2015 காலகட்டத்துல அவர் படுகொலை செய்யறதுக்கு வெளியே நடக்கிறதுக்கு வந்து இவர் உள்ள இருந்து சதி திட்டம் தீட்டினார்ன்றதுனாலதான் 120 கான்ஃபரன்சிங் அதை வந்து 120B இவர் மேல போடுறாங்க. அதை போட்டதுக்கு அப்புறம் தான் இவனை இப்போ சிறைக்குள்ள ஒடுக்கணும்ட்டு சிறைன்றது வந்து ஒரு பெரிய பிளாக். அந்த பிளாக்ல நடுவுல சின்ன சின்ன பிளாக் இருக்கும். இதுல வந்து 30 பேர் 40 பேர் 20 பேர் அப்படி அப்படியே படுத்துப்பாங்க. ஒரு கட்டிடத்துல கீழே ஒரு 6 பிளாக் இருக்கா, அப்படியே மேல 4 கட்டிடம்னா 4 மேல இருக்கும். இதுல ஒரு பிளாக்ல இருக்கிறவங்க தான் காலையில திறந்து விட்டு சாயந்தரம் அடைச்சிருவாங்க. அதுக்குள்ள அவங்க வெளியே அதுக்குள்ளதான் இருக்க முடியும். அதை சுத்தி ஒரு பெரிய காம்பவுண்ட் இருக்கும். அதுக்குள்ளதான் அவங்க இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த சிறைக்குள்ளேயே இன்னொரு சிறை உள்ளுக்குள்ளேயே யாருன்னா இவங்க தனிமைப்படுத்தப்படுவாங்க. ஹை செக்யூரிட்டி விங்னா தனிமைப்படுத்தப்படுவாங்கன்னா மொத்த கும்பல்ல போட மாட்டாங்க. வேற நார்த் இந்தியன் ஃபாரினர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க கூட போடுவாங்க. அந்த சிறையில இருப்பாங்க. இவங்க அவங்க கிட்ட பேச முடியாது. இன்னொன்னு கேட்டா நாகேந்திரன் போய் A+ கேட்டகரி ஆயிட்டாரு. அவர்கிட்ட காமனா போய் எல்லாரும் பேச முடியாது. பேசிட்டு வந்தா உடனே அவங்கள கூப்பிடுவாங்க, இங்க வா அவங்ககிட்ட என்ன பேசினேன் அப்படின்னு கேட்பாங்க. இவர் போய் அவங்க கிட்ட பேசினார்னா இவன் என்ன உங்ககிட்ட என்ன பேசிட்டு போனா, அப்போ இவர் போய் யாருக்கிட்ட பேசினானா அவனுக்கு தான் பிரச்சனை வரும்னா அவன் பயந்து போவான். எதுக்கு இவர்கிட்ட பேசணும், அவனுக்கு நம்மள அடிப்பாங்க, அடிச்சு என்ன சொன்னாருன்னு கேட்பாங்கட்டு. அப்படின்னும் போது இவருக்கு ஒரு ஷேடோ போட்டுருவாங்க. ஷேடோன்னும் போது அந்த கேட்டு பக்கத்துல இவருக்கு ஒரு இல்ல அந்த சிறைக்குள்ள ஒரு சிறையா அதுக்குள்ள வெளியே ஒருத்தர் பாறால நிப்பாங்க. இவர் என்ன பண்றாரு கண்காணிக்கிறதுக்கு. இவரு கதவை திறந்து வெளியே போறாரா வராரா, எத்தனை மணிக்கு போறாரு, வெளியே போறாரு, வெளியே கொஞ்ச நேரம் போறாரா வராருன்ட்டு. அப்ப அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களையும் ஒரே ஆள் கிடையாது. அவங்க கிட்ட இவங்க ரொம்ப நேரம் பேச முடியாது. ஏன்டா சிறைக்குள்ள மட்டும்தான் சிறை. உள்ள அவங்க உறங்குற இடம், அவங்களோட உடல் உபாதையை கழிக்கிறதுக்கு இதுக்குதான் அவங்க கேமரா வைக்க முடியாது தவிர இந்த அவங்க போயிட்டு வர ஸ்டாரஸ், அந்த ஸ்டார்கேஸ், ஸ்டெப்ஸ், அந்த ஹால் இதுக்கெல்லாம் கேமரா இருக்கும். இந்த மாதிரி ஹை செக்யூரிட்டில கண்டிப்பா இருக்கும். அப்படின்னும் போது இவர் யாருக்கிட்ட போறாரு இதெல்லாம் 2015 நெருக்கி இவரை கண்காணிக்கப்பட்டு இருக்க சூழ்நிலையில 2016-17 காலத்துல உடல்நல சரியில்லாம மருத்துவமனையிலே அங்கேயே சிறைக்குள்ள இருக்க மருத்துவமனையிலே மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த ஹை செக்யூரிட்டி விங்ல வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இவரை யாராவது சந்திக்கிறதா இருந்தா உறவினர் மட்டும் தான் சந்திக்க முடியும். உறவினர் போய் இப்படி பக்கத்துல உட்கார முடியாது. தூரத்துல தான் பேச முடியும். அப்ப பேசும்போது மானிட்டர் பண்ணுவாங்க. அங்க பக்கத்துல ஆட்கள் இருப்பாங்க. வழக்கறிஞர் மனுவை போய் பார்க்க முடியும். ரெண்டாவது அதை மீறி ஏதாவது ஒண்ணா இவருக்கு வருடத்துல 30 நாள் பரோல் கொடுக்குறாங்க. ஏதோ 30 நாள் பரோல். அதை வந்து 30 நாள் ஒரு மொத்தமா எடுக்காம 10 நாட்களா 3 முறை அவர் அதை பயன்படுத்தி இருக்காரு பரோல. மகன் கல்யாணத்துக்கு வந்திருக்காரு, சகோதரி கல்யாணத்துக்கு ஒரு சகோதரி கல்யாணத்துக்கு வரல, சகோதரன் கல்யாணத்துக்கு வந்திருக்காரு, உடல்நல சரியில்லாம வந்திருக்காரு, அவங்க தாயார் இறப்புக்கு வந்திருக்காரு. இது நடுவுல அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இது நம்ம அவசியம் சொல்லி ஆகணும். ரவுடிய ரோல் மாடல் பண்ணி நம்ம சொல்லவே இல்லை. இது மாதிரி இன்னொருத்தர் வந்துடக்கூடாதுன்னு நாகேந்திரன் வந்து அவங்க அம்மா தான் அவங்கள குடும்பத்தை காப்பாத்திருக்காங்க.
அவர் திருமணம் பண்ணி வச்சதுல இருந்து. அவங்க மனைவி பேரு விசாலாட்சின்னு ம், சொல்லிட்டு. ம். ஒரு மகன் அஸ்வத்தாமன். அவர் வந்து அஸ்வத்தாமன், 2வது மகன் அஜித் அஜித் ராஜா, ம். 3வது ஒரு மகள் ஒருத்தங்க இருக்காங்க. ம், ம். இவங்க 3 பேருமே கான்வென்ட்ல படிக்க வச்சிருக்காரு. ஆனா அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு, "அம்மா என்ன நீ பார்க்க வரைய என்ன எடுக்கிறதுக்கு செலவு பண்றியோ இல்லையோ, என் புள்ளைங்கள மட்டும் படிக்க வச்சிருமான்ட்டு." ம். அதான் அவங்க மனைவியே பேட்டியில சொல்லியிருப்பாங்க. "எனக்கு ஒண்ணுமே தெரியாது. கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா கடைசியில அப்போது ம், ம். எங்க பசங்கள படிக்க வச்சதெல்லாம் எங்க மாமியார் தான்." இப்ப அவருடைய அவங்க பரோல்ல வரும்போது கூட எந்த ஒரு ரவுடியும், எப்பேர்ப்பட்ட கொலைகாரனும், எப்பேர்ப்பட்ட பொம்பள பொறுக்கியும், எவ்வளோ பெரிய திருடனும் தன்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. இதுதான் தந்தைக்கும், தாய்க்கும் உள்ள உண்மையான ம், கருத்து. ம், ம். ஒரு கத்தி எடுத்து தந்தை போய் குத்திட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. சொல்ல அது இயற்கையா அவருடைய பேச்சுல இருந்து. அப்படி இருக்கிறதா இருந்தா, பையன ரவுடியா ஆக்கணும், கொலைகாரனா ஆக்கணும்னா, இல்ல அப்படி கான்வென்ட்ல சேர்த்து படிக்க வச்சிருக்க வேணாம். இதுல என்னன்னு கேட்டா, அஸ்வத்தாமன் வந்து ஒரு வழக்கு வழக்கறிஞர். ஆ. அவருடைய நாகேந்திரனோட 2வது மகன் வந்து இதழியல் முடிச்சு ஒரு ஜேர்னலிசம் முடிச்ச மகன். 3வது மகள் வந்து பிஏ ஹிஸ்டரி ம், ம். முடிச்சுட்டு, அவங்களும் ஏதோ ஒரு பணி செய்றாங்க. அப்போ தன் பசங்க இப்படி இருக்கக்கூடாதுன்னா கூட, இருக்கு சூழல், ம், இடங்கள். ம், அந்த ம், ம், இடத்த ம். மாத்த முடியாது. அந்த சூழல் அப்படிதான். அந்த இடத்துல போயிட்டீங்கன்னா, அத அனுபவிச்சு தான் ம், ஆகணுன்ற ம். மாரி. அதாவது அவரு பரோல்ல வர ம், நேரங்கள்ல, ம். அவங்க தாயார் கிட்ட மட்டும் அவங்க தாயார் இறப்புக்கு வந்திருக்காரு. வரம்போது அவங்க தாயார் இறப்பு, அவங்க சகோதரி இறப்புக்கு வந்திருக்காரு. இந்த சகோதரி, பெரிய சகோதரி இறப்புக்கு, அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு பெரிய கண்டெய்னர், ம், அந்த ம். கண்டெய்னர் ஏத்திட்டு போவாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு பெரிய ஆ, ரெக்கர் ஆ, மாரி ஆ. அது மேல தான் அந்த கண்டெய்னர் எடுத்து வைப்பாங்க. அதுல அவங்க ஜோடிச்சு ம், ம். அந்த ஊர்வலத்த அவங்க சகோதரியோட இறுதி ஊர்வலத்த கொண்டு போயிருக்காங்க. அப்போ ஏராளமான கூட்டம் வந்திருக்கு அவங்க உறவினர் ம், அந்த ம், இது. ம், ம். ஆனா, நாகேந்திரன் வந்திருக்காருன்னா, அவர பார்க்கறதுக்கே ஒரு பெரிய கூட்டம் அப்போது ம், அ ம், ம். வந்துச்சு. இப்ப அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, இப்ப அவருடைய இறப்புக்கு வந்து கூட்டம் கம்மி தான். ம், 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 ஏன்ட்டா, ம். காவல்துறைக்கு பயந்து, சம்பாவிதம் எதுவும் நடந்துறக்கூடாதுன்னு காவல்துறை நெறையா போட்டிருக்கு. இதன் பிறகு என்ன ஆயிடுச்சு, சிறையிலருந்து வர்றது போறது 2017 காலகட்டத்தில, அவருக்கு உடல் நலம் சரியில்லாம போம்போது, மனு போட சொல்றாரு அவங்க மனைவிய. ம், நீங்க ஹைகோர்ட்ல மனு போடுங்க. போட்டு நான் வெளி மருத்துவமனையில போய் என் உடம்ப செக் பண்ணணும். எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ம். ஆனா இங்க என்ன செக் பண்ண மாட்டேன்றாங்க. நார்மல் டாக்டர்ஸ் தான் இருக்காங்கன்னு சொன்ன உடனே, அவங்க உயர்நீதிமன்றத்தில உத்தரவு வாங்கி, மருத்துவமனையில போய் முழுவதும் பரிசோதனை பண்ணும்போது, அவர் கிட்னி வந்து 50% தான் இயங்கிட்டு இருக்கு. ம். கல்லீரல் பாதிப்பு அடைஞ்சுச்சு. இப்படியே விட்டா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்ன உடனே, கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைய அவருக்கு செய்றாங்க. ம், ம். கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்றது லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அது வந்து சாதாரணமா எடுத்த உடனே பல்லு புடுங்குற மாரி கிடையாது. ஒரு உடலையே வந்து சாய்ச்சிரும். அவ்வளவுதான். அது ஒரு பெரிய சென்சிட்டிவான விஷயம். அந்த ஒரு சூழ்நிலையில 2017, 18 காலத்துல ஒரு தனியார் மருத்துவமனையில ம். அவருக்கு வந்து கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி, அப்புறம் கொண்டு போயிட்டு அப்ப மெடிசினுக்கு அடிக்கடி மெடிசன். ஆ, ஆ. ட்ரீட்மென்ட்க்கு அடிக்கடி வெளிய வரும்போது, அப்போ ஒரு 5 ஆண்டு காலத்துல சைலன்ட் மோட். ம், ம். வேற வழி கிடையாது. உடலாலயும் பாதிக்கப்பட்டாச்சு. வெளிய வர முடியாது. லைஃப் லாங் மாத்திரை சாப்பிட்டா தான் உயிர் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ம். தள்ளப்படுறாரு. தள்ளப்படுறாரு. ம், ம். அப்புறம் இப்படியே அவருடைய சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது தான், கடந்த ஆண்டு வந்து ஒரு தமிழகத்தை உலுக்கிய ஒரு பிரபல அ ம். அதாவது ஆம்ஸ்ட்ராங் தேசிய கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலையில வந்து காவல்துறை துரிதமா விசாரணை செய்து, ம். அந்த விசாரணையில ஏ1 குற்றவாளியா நாகேந்திரனையும், ஏ2 ஏட்டு குற்றம். குற்றவாளியா அவருடைய மகன் ம், அஸ்வத்தாமனையும் ம். சேர்க்கிறாங்க. ம். அவங்க அஸ்வத்தாமன் வந்து காங்கிரஸ்ல வந்து ஒரு பொறுப்புல இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம்னா, ம். நாகேந்திரனோட தாயார் இறப்புக்கு ஆம்ஸ்ட்ராங் வந்திருக்காரு. ஓ! சரி, சரி. ஆம்ஸ்ட்ராங்கோட திருமணத்திற்கும், ஆம்ஸ்ட்ராங்கோட குழந்தை பிறந்த நாளுக்கும் நாகேந்திரன் நகை மகன் அஸ்வத்தாமன் வந்திருக்காரு. ம், ம், ம். அது இல்லாம அஸ்வத்தாமன் வந்து என்ரோல் பண்ணியிருக்காரு. வழக்கறிஞரா என்ரோல் பண்ணிட்டு, ஆம்ஸ்ட்ராங் கிட்ட போயிட்டு மரியாதை நிமித்தம் இவரு தான் அடிக்கடி அங்க போயிருக்காரு. ம். அவங்க போயிருக்காரு. இவங்களுக்குள்ள இப்படி ஒரு இருந்தது. திடீர்னு இப்படி ஒரு கொலையில வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலையில அஸ்வத்தாமனும், நாகேந்திரனும் இருக்காங்கன்ட்டு காவல்துறை வந்து கைது செய்து ம். ஏ1 குற்றவாளியா நாகேந்திரன் இருக்கும்போது, அந்த அவருடைய அந்த காவல்துறை விசாரணை வந்து சிபிஐ வசம் ம், ம், ஒப்படைக்கணும். ம், ம். சிபிஐ வசம் போம்போது, அடுத்த ஒரு 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 15, 20 நாட்கள்ல உடல் நலம் பாதிக்கப்பட்டு, வேலூர் சிறையிலிருந்து ஸ்டான்லி மருத்துவமனையில கொண்டு வந்து 8ஆம் தேதியோ, 7ஆம் தேதியோ என்னவோ ம், ம், இறந்து போயிட்டாரு அவரு. அதுக்கு 1 வாரம் முன்னாடியே அவர் மருத்துவமனையில அட்மிட் பண்றாங்க. ம். கல்லீரல் மாற்று பண்ணிட்டாங்க ஒரு முறை. லிவர் டிரான்ஸ்பிளான்ட். இருந்தாலும் உடல் வீக் வீக் ஆயிட்டு. ஆயிடுறதுனால, ஆ, ஆ, ஆ. திரும்பவும் அவங்க பல வகையில அவங்க உறவினர், அவங்க மகள் யார் மூலியமோ ஏதாவது
கல்லீரல் மாட்டு திரும்ப ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமா? ஏற்கனவே என்னன்னா, ஒரு கிட்னி போனவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கிடான்னு ஒண்ணு இருக்கும். அரசு சார்புல வெயிட் பண்ணோம்னா, கிடான்னு ஒண்ணு அதுக்கு வந்து முறைப்படி பதிவு செய்திருக்கணும். விபத்துல இறக்குறவங்க, ஏதாவது ஒருத்தங்க டொனேட் பண்றவங்க, அவங்க கிட்னி எடுத்து வைப்பாங்க. அப்படி இப்படிதான் கெடான்றது. பண வசதி படைச்சவங்க தன்னோட உறவினரோ, மனைவியோ சம்மதத்தோட மாவட்ட ஆட்சியர் அ கருணை அதாவது நீங்க 50,00,000 கொண்டு போய் மருத்துவமனையில குடுத்தாலும், 20,00,000 குடுத்தாலும், மாவட்ட ஆட்சியர் கருணை சான்றிதழ் என் என் இவர் மனைவி இவருக்கு குடுக்குறாங்க அப்படின்னு அந்த சான்றிதழ் இருந்தா மட்டும் தான் அந்த கிட்னி எடுத்து அதுல வைப்பாங்க. இதுதான் முறையா சென்னைக்குள்ள நடக்கிறது. மத்தது வெளிய நடக்கிறத நம்ம கேட்க முடியாது. அரசு மருத்துவமனையில விபத்துலயோ ஏதாவது கெடா வந்து கிட்னி தான் எடுத்து வைப்பாங்க. இந்த கிட்னி பழசு ஆயிடுச்சுன்னா, இது ஒரு 10, 12 வருஷம். 12 வருஷம் கிட்னி மாத்தி 100 பேருக்கு 12 வருஷம் கிட்னி மாத்தி இருக்கிறாங்கன்னா, அதுல ஒரு 20 பேர் தான் இருப்பாங்க 12 வருஷம் தாண்டி. அப்படி திரும்ப அவங்களுக்கு பண்ணும்போது, அவங்க உறவினர்ல இருந்து யாரோட கிட்னி அக்செப்ட்டா ஏத்துக்கிட்டா மட்டும் தான். அப்படி இவருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு பார்த்தா, இவர் உடல்நிலை ஏத்துக்கல. இ அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டாரு. ஃபேமிலில இருந்து குடுத்துருக்காங்க. அது இல்ல. முயற்சி முயற்சி பண்றாங்க. பண்றாங்க. 2வது ஓகே, யாராவது ஓகே. உறவினர்ல இருந்து சரி, சரி. குடுக்கலாம் முயற்சி ஓகே, பண்ணும்போது, ஓகே, ஓகே. முயற்சி பலன் அளிக்கல. அவர் உடம்பு அத உடம்பு. ஏத்துக்கல. உடம்புல அதாவது மருந்து சாப்பிடுறது, சிறை வாழ்க்கை. ஆ, ஆ. சிறையிலன்னா லக்ஸரியா எல்லாமே கிடைச்சிருமா? சிறை எல்லாமே கிடைக்கும். சிறையில எல்லாமே கிடைக்கும். சிறையில எல்லாமே கிடைச்சிருமா? வாய்ப்புகள் கிடையாது. ஏசி போட்டு தந்துருவாங்களா? குடுக்க மாட்டாங்க. குடுக்க மாட்டாங்க. ஸ்பெஷல் சாப்பாடு கிடைக்கும். ம், ஓகேங்களா? ம். ஒரு ஃபேனுக்கு கீழ படுக்கலாம். பெட்ஷீட் வச்சுக்கலாம். கீழ ஒரு பாய் விரிச்சுக்கலாம். அதுக்காக எனக்கு குர்லான் மெத்த கொண்டு வந்து குடுத்துரு. எனக்கு வந்து ஒரு கிங் சைஸ் கட்டில் போட்டுருன்னா, சிறைக்குள்ள எல்லாமே கிடைச்சிருமா? அப்போ சிறைக்குள்ள அப்படி கிடைச்சுன்னா, அப்ப சிறை அப்புறம் அதுக்கு பேர் என்ன சரி. சிறைன்ட்டு. அதனால சில இத மட்டும் அனுபவிச்சுக்கலாம். நல்ல சாப்பாடு வாங்கிக்கலாம். சில பேர் அங்கேயே சமையல் பண்ணி சாப்பிடுறவங்களா இருக்காங்க. லைஃபர்லாம் நெறைய பேர் அவங்களுக்கு தேவையானத சாப்பிடுறவங்க இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல கர்மான்னு ஒண்ணு இருக்குல்ல. முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே விரையும். இந்த மாரி 58, 59, 60 வயச நெருங்கிட்டாரு. இப்ப இந்த மாரி பெரிய வழக்குலயும் சம்மந்தப்பட்டிருக்காரு. மருத்துவமனையில உயிர் போயிடுச்சு. இது நாகேந்திரன் என்னன்னா, நாகேந்திரன் வந்து தன் பிள்ளைகள் மேல ஒரு பாசமா இருந்தாரு. இப்போ ஒரு பெரிய சர்ச்சை என்னாச்சு, அவரோட உடலுக்கு நிறைய ஒரு திருமணம் செய்தது வந்து மற்ற எந்த இதுலயுமே நடக்காது. அது சினிமால தான் நடக்கும். எப்படி பண்ணாங்க அப்படின்னு பல பேர் கேட்டாலும், அஜித் ராஜாக்கு நாகேந்திரன் கொலைகாரன், கொள்ளைக்காரன், திருடன் எப்படி வேணாலும் சமூகம் பேசட்டும். அஜித் ராஜாக்கு அப்பன் நாகேந்திரன். அப்பா அவங்க அப்பாவோட இறப்புக்கு நேரா அஜித் ராஜா திருமணம் செய்தார். வடசென்னையில் பல ரவுடிகள் வாழ்ந்தார்கள். பல சௌரிகள் கால் வச்சினார்கள். பலர் வந்தார்கள். பல பேர் கெடுதல் பண்ணாங்க. ஆனா அந்த பகுதியில இருக்கவங்களுக்கு நல்ல பேர் எடுத்தவங்களும் ஒரு சிலர் இருக்காங்க. இந்த எல்லா அத்தியாயமும் கடைசி அத்தியாயம் தான் நாகேந்திரன். இனி ஒருவர் வடசென்னையில் ரவுடியாக வர வாய்ப்பே கிடையாது. அதுக்கு காவல்துறை இடமும் கொடுக்காது. நாகேந்திரன் ஓட வாழ்க்கையை எப்படி எடுத்துக்கணும்னா, தப்பான வழியில ஏன்னா 57 வயசுல இறந்திருக்காரு. 58 வயசுல இறந்திருக்காருன்னா, அரை நூற்றாண்டு காலம் வந்து கால் நூற்றாண்டுக்கு மேல. அதாவது கால் நூற்றாண்டுனா, இந்த 25 ஆண்டுகள் இதுல இருக்காரு. அதுக்கு முன்னாடி 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம்னா, மொத்தம் 28, 29 வருஷம் சிறையிலேயே தள்ளி இருக்காரு. அவரோட 58 வயசுல 28, 29 வருஷம்னா, 26, 27 வருஷம் தான் அவரு குடும்பத்தோட வாழ்ந்திருக்காரு. அதுல 15 வயசுக்கு மேலதான் விவரமே புரியும். 12 வயசு. அப்படி பார்த்தா அவர் 12 வருஷம் தான் தன்னோட தாய்னா என்ன, தன்னோட குடும்பம்னா என்னன்னு இருக்காரு. இதுக்கு நடுவுல அவர் நடுவுல வந்துட்டு போகும்போது கல்யாணம் ஆகி வந்துட்டு போகும்போது தான் அவங்க மனைவியே சொல்றாங்க. அப்படிதான் எங்க குழந்தைங்க 2 குழந்தைய பிறந்துச்சு. அப்படின்ற மாரி இது ஒரு அதாவது படம் இல்ல. நாகேந்திரன் வாழ்க்கை வரலாறு படம் இல்ல. அவருடைய பெருமைய பேசல. இது நாகேந்திரன் மாரி யாரும் வாழக்கூடாதுன்றத பாடமா அனுக்கும். நாகேந்திரன் பாடம் மற்றவங்களுக்கு. படம் இல்ல. இதுதான் நாகேந்திரனோட அவரும் அத பாடமா நம்ம எடுத்துக்கிறதுக்கும் அவரே விட்டுட்டு போயிருக்காரு. தன் பிள்ளைகள் தன்னை போல வந்துரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வழக்கறிஞர் தனித்தனி துறைகள வச்சு படிப்புல அவங்கள கொண்டு போயிறணும் அப்படின்னு முன்னெடுத்திருக்காரு. எனக்கு இன்னொரு இதுல கேள்வி என்ன அப்படின்னா, மணி சோர்ஸ்ன்னு ஒண்ணு சொன்னீங்க. மணி சோர்ஸ் அவங்களுக்கு எப்படி சார்? ஏன்னா இப்ப சோசியல் மீடியால, சமூக வலைதளங்கள்ல என்ன வருது அப்படின்னா, 500,00,00,000, 1000,00,00,000 அவங்களுக்கு சொத்து மதிப்பெல்லாம் இருக்கு. 5000 கோடி. 5000,00,00,000 இப்படியெல்லாம் வந்து பதிவுகள் வந்துட்டு இருக்கு. அவருடைய சொத்து மதிப்புகள அவர் சேர்த்து வச்சிருக்காரா? என்ன மாரியான அவருக்கு அப்படி சேர்த்து வச்சிருந்தா, அவருக்கு மணி சோர்ஸ் எங்கருந்து வந்தது? என்ன சார்? எனக்கு கூட 150 கோடி இருக்கு. உங்களுக்கு 300 கோடி இருக்கு. சொல்லிக்க வேண்டியதுதான். அதாவது ஒரு அதாவது பெரிய பெரிய அதிகாரி 5000 கோடி வாயில வந்தோனே 5000 கோடி, 10,000 கோடி. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க ஒரு ஒரு படமே பார்த்திருப்பீங்க. ஒரு பழைய படம் நாயகன் படத்துல. ஒரு கொலைக்கு பிறகு ஒரு டீ கடையில காசு வாங்க மாட்டாங்க ஒரு சீன்ல. இது எதேர்ச்சையா எல்லா இடத்துலயும் நடக்கும். அப்படின்னும்போது
ஒரு வியாசர்பாடின்றது பல விஷயங்கள் நடக்கும். சமூக ம். விரோத செயல் நடக்கலாம். கஞ்சா வியாபாரம் புழக்கங்கள் இருந்திருக்கும். ம். இப்ப இல்லாம இருந்திருக்கலாம். ம். 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 முன்னாடி இருந்துச்சுல்ல. அப்போ இப்பதானே டாஸ்மாக். அதுக்கு முன்னாடி சாராய கடையா இருந்திருக்கலாம். தனியார் ஒயின் ஷாப்பா இருந்திருக்கலாம். பார் எடுத்து நடத்துனவா இருக்கலாம். ரியல் எஸ்டேட் பண்றவா இருக்கலாம். எல்லாத்துக்கும் மேல கூட் ஷெட்ன்னு ஒண்ணு இருக்கு. ம். ரயில்ல வர சாமான்கள் வருது. அத லோடிங், அன்லோடிங் இருக்கு. ம். லைன்ல இருந்து வந்தோனே அப்படியே எடுத்துட்டு வந்து வீட்லயே கொண்டு வந்து வச்சுட்டு போகுது. லாரியில ஏத்துறதுக்கு மேன் தான் தேவைப்படும். மேன் பவர் தான் தேவைப்படும். ம். அப்ப ம். மேன் பவர்ன்னும் போது அதுக்கு ஒரு ஏஜென்சி எடுப்பாங்க. நான் அதாவது பணம் குளிக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா கூட் ஷெட் ம். ம். காசர்பாடியில. இந்த கூட் ஷெட்ல எ பலர் லைசென்ஸ் எடுப்பான். லைசென்ஸ் வாங்குவான். இவன் கொஞ்ச நாள் கூலி தொழிலாளி வச்சிருப்பான். இவன் கொஞ்ச நாள் மேனேஜ் வச்சிருப்பான். டவுலிங், அன்லோடிங், கிளீனிங் அதுல ஏராளமான இருக்கு வருமானம் வரது ஸ்கிராப்புக்கு. இப்ப என்ன இருந்தாலும் நாகேந்திரன் நேரா போய் பிசினஸ் பண்ணா அதுல சேர்ந்து பணம் வாங்க முடியாது. ம். ம். நாகேந்திரன் இருக்காருன்னும் போது நாகேந்திரனுக்கு வர வேண்டியது வந்துரும். ம். ம். ஒரு காலகட்டத்துல வந்திருக்கலாம். இந்த பொருளாதாரங்கள் அப்படின்னும் போது தான் இவ்வளவும் அவங்க தாயார் இறந்துட்டாங்க. அப்படின்னும் போது இன்னைக்கு எப்படி எல்லாம் வாழ்றாங்க அப்படின்னா, ஏதோ வகையில பணம். ஏன்டா இப்ப தொழில் இல்ல. அவங்களோட பூர்வீக தொழில் ம். ம். பால். ம். இப்ப அவங்க அம்மாவும் இல்ல, அவங்க அப்பாவும் இல்ல. அவங்க அப்பா ஹார்பர்ல வேலை கூலி தொழிலாளி தான் ஆ. பார்த்தோம். ஆ. ஆனா, இப்போ அவங்களுக்கு எப்படி பணம்? நீங்க கேட்ட நல்ல கேள்வினா, அதுக்கு ம். பணம் ம். வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் உள்ள இருந்து அவர் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா, ஒரு 2015க்கு பிறகு டோட்டலா ம். ம். ஸ்பெஷல் விங்ல வச்சுட்டு வீட்டுக்கு வந்தா போனா தான் பேச முடியும். அதுவும் உறவினரோட தான் பேச முடியும். ம். சும்மா டெய்லி 10 பேர் போய் பார்க்க முடியாது. மாசத்துல இத்தனை பேர் தான் வந்து பார்க்கணும்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு நடுவுல அவர் வந்து கோர்ட்டுக்கு வரும்போது பேசிக்கினா தான். மத்தபடி ஒரு அவர் பேர சொல்லி இங்க ஒரு லாபி உருவாயிடுச்சு. ம். ம். ஒரு பேர பேர் சொல்லி ஒரு சொல்லி ஒரு லாபி லாபி உருவாயிடும். உருவாயிடுச்சு. இப்போ நம்ம வீட்ல யாராவது சொல்லுவாங்களா? இவங்க எங்க ஆளுங்க தான் இங்க இருக்காங்க. ம். ம். இந்த இதுல இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இந்த லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்காங்க. இதுல இருக்கிறாங்க எங்க ம். ஆளுங்க ம். அப்படின்ற ம். மாரி, ஆனா எங்க ஆள் தானே இருக்காரு. என்ன அண்ணா சொல்லவா நாங்க தானே அப்படின்ற மாரி ம். பல இடத்துல இருந்து பணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. பணம் வந்தா கூட 5000 கோடி 10 இப்ப அதுக்கு எதுத்த மாரி சத்தியமூர்த்தி நகருக்கு ஏத்த மாரி மல்லிப்பூ காலனிலாம் அவங்க 2 மாடி வீடு கட்டியிருக்காங்க. ம். அந்த மாரி 5000 கோடி 10,000 கோடினா போட் கிளப் பாய்ஸ் கார்டன்ல வந்து அவங்க தங்கியிருக்கலாம். அது வந்து பணம் வாங்கியிருப்பாங்க. ம். இல்லாமலாம் நேர்மையா யாரும் இருக்கவே முடியாது. அதுவும் ரவுடிகள் நீங்க கேட்கலனா கூட கொண்டு வந்து குடுத்துருவாங்க. ம். அவருக்கு ம். சிறையில செலவு இருக்கும், போக்குவரத்து செலவு இருக்கும், குடும்பத்துக்கு இருக்கும். ஆனால் 5000 கோடி 10,000 கோடின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ம். பொய் தான் வச்சு. உண்மையிலே இல்லையா சார்? இல்ல இருக்கு. 5000 கோடி 10,000 எப்படி கதகளி. இருக்கும்? ஆ. ஆ. ம். சரி, இவ்வளோ நேரம் எங்களோட இருந்து நாகேந்திரன் உருவான கதை இத பற்றி எங்களுக்கு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி சார்.